குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். 5 மாநில தேர்தலுக்கான தேர்தல் தேதி எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சுட்டாங்க. இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கட்சியிலும் தனது பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட கேண்டிடேட்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 5 மாநில தேர்தல்ல எந்த கட்சி கை ஓங்கி இருக்கு? ஏன்னா 5 மாநிலத்திலயும் இவங்க இருக்காங்க பாஜக. அது தவிர காங்கிரஸ் அங்கங்க கூட்டணியா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் ஒரே ஒரு மாநிலத்துல இருக்காங்க. சோ இந்த 5 மாநில தேர்தல்ல யாரு கை ஓங்கி இருக்கா? இல்ல இந்த 5 மாநில தேர்தலுமே அஸ்ஸாமை தவிர மத்த இருக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப டைட் கான்டெஸ்டா போயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அது புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் இந்த 4 அசாமுக்கு யாருக்கு வாய்ப்பு மாநிலங்களும் இருக்கு? அசாம் ஃப்ரீயா அஸ்ஸாம்ல இருக்குன்னா யாரு? பாஜகவுக்கு வாய்ப்பு அஸ்ஸாம்ல பாஜகவுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறது மட்டுமல்லாமல் அங்க எதிர்க்கட்சியினர் ஒரு சரியான ஒரு நரேட்டிவையும் எடுத்துட்டு போல அங்க ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் அங்க இல்ல. அங்க இருக்கிற 126 தொகுதிகள் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும். அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள் வரை எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் இதெல்லாம் சேர்ந்து அவங்க எடுக்கக்கூடும். மிச்சம் இருக்கிற ஒரு 80 90 தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நான் அப்படித்தான் பாக்குறேன். ஹிமந்த பிஸ்வ சர்மா மறுபடியும் முதல்வர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் அஸ்ஸாமை பொறுத்தவரை அதிகமாகப்படுகிறது. ஏன்னா இப்ப புபேன் போரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில முக்கிய தலைவர். அவர் தான் எதிர்க்கட்சி கூட்டணியை கட்டமைச்சவர். காங்கிரஸ் உடைய பிரசிடென்டா இருந்தாரு. அண்ட் பல நிலையில காங்கிரஸ முன்னெடுத்து செல்வதில் அவர் ஒரு பிரதானமானவனா இருந்தார். அவர் கொஞ்ச நாள் முன்னாடி பிஜேபியில சேர்ந்துட்டாரு. புபேன் போரா அப்படின்னு பேரு. அப்புறம் அந்த கௌரவ் கோகோய் அப்படிங்கிறவர் இப்ப கட்சி தலைவர் ஆக்கப்பட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா தருண் கோகோய் முன்னாள் முதல்வரோட மகன். சோ அவருடைய ஒரு செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பா இல்ல. அவரால பிஜேபிய காங்கிரஸ வெற்றிக்கு எடுத்துட்டு போற நிலைமையிலயும் அவர் இல்ல. கூட்டணி கட்சிகள்லயும் அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கு. சோ அதனால இம்முறை நான் பார்ப்பது பாஜக ஆட்சி அஸ்ஸாமில் தொடரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மத்த 4 குறிப்பா பார்த்தோம்னா பாஜகவுக்கு சவாலா இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், கேரளம், அப்புறம் நம்ம தமிழகம். கேரளத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சாதகமான முன்ன இருந்ததை விட இப்ப சாதகமான ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது அதுக்காக வெற்றி பெற போறாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்பவும் பாத்தீங்கன்னா யூடிஎஃப் எல்டிஎஃப்க்கு தான் கூட்டணியில அவங்க 2 பேருக்கு தான் போட்டிகள். யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தலையே அது பிரதிபலித்தது. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல எந்த அளவுக்கு பிரதிபலித்ததோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்வீப் கொடுப்பாங்களா அசம்பிளியில அப்படின்னு பார்த்தா அதுதான் அங்க இல்ல. அதனாலதான் கேரளத்திலையும் ஒரு டஃப்பான காம்படிஷன் நம்ம பாக்குறோம். ஏன்னா மும்முனை போட்டி உருவாயிடுச்சு. இப்போ கேரளத்துல எப்போதும் யூடிஎஃப் எல்டிஎஃப்க்கு மட்டும்தான் போட்டி நடக்கும். பாஜக ஒரு சில இடங்கள், அதாவது திருவனந்தபுரம், காசர்கோடு அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே அவங்களுடைய ஒரு ஓட் ஷேர் அப்படின்னு இருக்கும். கூடுமான வரைக்கும் அவங்க எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க பாஜக. ஏன்னா 2016 ஒரு தடவை தான் நேமம் சட்டமன்ற உறுப்பினராக ஓ ராஜகோபால் முதல் பிஜேபி எம்எல்ஏவா வந்தார். அதுக்கப்புறம் அதுவும் அவரால் 2021 திரும்ப பிஜேபி பூஜ்ஜியம் ஆயிட்டாங்க எம்எல்ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும். சோ இந்த முறை அவங்க எதிர்பார்ப்பது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள்ல ஸ்ட்ராங்கா அவங்க பண்ணணும்னு பாக்குறாங்க. அதாவது நேமம், மஞ்சேஸ்வரம், பாலக்காடு, திரிஷூர், அதே மாதிரி வட்டியூர்காவு, கழக்கூட்டம், இத மாதிரி ஒரு சில தொகுதிகள் அவங்க கணக்கு வச்சு பண்றாங்க. ஒவ்வொரு தொகுதிகள்லயும் அவங்கள்ட்ட இருக்கிற முக்கிய தலைவர்களை அதுல நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப திரிஷூர்ல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாகரனுடைய பெண் மகள் அவங்க பத்மஜா வேணுகோபால் அவங்க நிக்கிறாங்க. நேமம் தொகுதியில மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் நிக்கிறாரு. கழக்கூட்டத்துல முரளிதரன் நிக்கிறாரு. வட்டியூர்காவுல ஐபிஎஸ் ஆபீசர் ஸ்ரீலேகா நிக்கிறாங்க. மஞ்சேஸ்வரம் தொகுதியில முன்னாள் மாநில தலைவர் சுரேந்திரன் நிக்கிறாரு. பாலக்காடுல சோபா சுரேந்திரன் நிக்கிறாங்க. சோ இது போன்று அவங்க கிட்ட இருக்கிற பெட்டர் கேண்டிடேட்ஸை அங்கங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் அவர் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. சோ இது மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் பீப்புளை அவங்க நிற்க வச்சிருக்காங்க. ஆனா என்னமோ போட்டி என்னமோ பாத்தீங்கன்னா
யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் தான். இதுல யூடிஎஃப் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தோணினாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் எல்டிஎஃப் வந்து நிறைய சீர்திருத்த நடவடிக்கை கட்சி ரீதியா பண்ணியிருக்காங்க. சோ அவங்களும் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. முன்ன வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்ப வந்து யூடிஎஃப்பும் எல்டிஎஃப் ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அதாவது அவங்க ஓட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்து சோ தட் பிஜேபி வரவிடாம பாத்துப்பாங்க. இந்த முறை அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சீட்டை விட்டு கொடுத்தாங்க, ஓட்டை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிஜேபி வரவிடாம பண்ணும்போது எதிரணியினர் அவங்க வந்து பலப்படுத்தும்படி ஆயிடும். சோ அப்ப அவங்க ஆட்சி இழக்கிற சூழ்நிலை வரும். சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா யூடிஎஃப் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. பட் சொல்ல முடியாத நிலைமை இருக்கு. ஏன்னா பிஜேபி ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ராங் பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்டிஎஃப் பினராயி விஜயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. சோ அவர் வந்து இம்முறை ஹேட்ரிக் அடிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படிதான் நான் கேரளத்தை பாக்குறேன். நம்ம வெஸ்ட் பெங்கால் அது பெரிய சவால் பாஜகவுக்கு. அங்கேயும் பார்த்திருப்போம். இப்ப சிறந்த எதிர்க்கட்சியா பாஜக முன்னேறி வந்திருக்காங்க. நல்ல ஒரு எம்பிஸும் லோக்சபால அவங்களுக்கு வந்து பெற்றிருக்காங்க. பட் இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்றது அந்த சார்லேருந்து பிரச்சனை ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு. இல்லீகல் மைக்ரன்ஸ், பங்களாதேஷ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பண்றாங்க. சோ அங்க களம் எப்படி இருக்கு? மேற்கு வங்கம் வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு மாநிலம் பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம ஒரு வித்தியாசத்தை இந்த தடவை நான் பாக்குறேன். 294 சீட்டு மேற்கு வங்கத்துல. சோ அங்க வந்து ஒரு 147 சீட் வெற்றி பெறணும். அந்த மெஜாரிட்டிக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். திரிணாமுல் காங்கிரஸ் 200க்கு மேற்பட்ட சீட்டு தான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி பங்களாதேஷ் பார்டர் இருப்பது, அங்க வந்து நிறைய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உடைய எண்ணிக்கை தொகுதிகள்ல இருந்தது, இதெல்லாமே இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1970s வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. சித்தார்த்த சங்கர் ரே தான் கடைசி முதலமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் அந்த எமர்ஜென்சி காலத்துக்கு அப்புறம் கம்யூனிஸ்டோட ஆட்சி வந்தது. 2011 வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில இருந்தாங்க. ஜோதி பாசு, அது தொடர்ந்து புத்ததேவ் பட்டாச்சார்ஜி எல்லாம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. 2011 இருந்து இப்ப வரைக்கும் மம்தா பானர்ஜி 15 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருக்கிறார். 2011 இருந்து 16 வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் வரல மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்ல. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட மக்கள் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டாங்க. சோ 2016க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. மம்தா பானர்ஜியோடைய அந்த ஆட்சியினுடைய அவலம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த ஸ்டேட்ல வரல. மக்களுக்கு உண்டான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சரியா போய் சேரல. அண்ட் வந்து ஈவன் வந்து ஒரு இயற்கை பேரிடர்கள்ல வந்து அவங்களுக்கு நிவாரணங்கள் சரியா போய் கிடைக்கிறது கிடையாது. சோ ஒரு விதமான ஒரு காட்டாட்சின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து பாஜக அதை வந்து ஒரு மகா ஜங்கல் ராஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சோ 2016ல 2014ல மோடி கவர்மெண்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் 2016ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பெங்கால் இஸ் பிக் ப்ராஜெக்ட், லாங் ப்ராஜெக்ட் அது. சோ அதுல வந்து ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. பிஜேபிக்கு 3 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. அன்றைய மாநில தலைவரா இருந்த திலீப் கோஷ் வந்து கரக்பூர் சாதர் தொகுதியில அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி இன்னும் 2 தொகுதிகள் ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2016 தேர்தலுக்கு அப்புறம் 2019ல 18 மக்களவை தொகுதிகள் கிடைச்சது அவங்களுக்கு. அது ஒரு பெரிய லீப். அதுக்கப்புறம் 21 தேர்தல்ல ஒரு நிச்சயம் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட பாஜக போனாங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. என்ன காரணம்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து 100 கூட டச் பண்ணல, 77 தான் இருந்தது. பட் அதை தாண்டி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பே இல்லை. பெங்கால்ல வந்து கட்டமைப்பே இல்லை. சோ அதனால அந்த 77 எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க. அதுல ஒரு சிலர் வந்து திரும்ப பிஜேபியை விட்டுட்டு மம்தா பானர்ஜி கிட்ட போனாங்க. சோ அதுக்கப்புறம் நடந்த அந்த தேர்தல் வன்முறை வெறியாட்டம் அது வந்து எதுலையுமே டாக்குமெண்ட் ஆகாத ஒரு பிரச்சனையாக இருந்தது மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை. சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பிஜேபி அதோ அவ்வளவுதான், இனிமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா 2024 வரைக்கும் அந்த சூழ்நிலை தொடர்ந்தது. அதாவது பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையற்ற போக்கு 2024க்கு அப்புறம் வரைக்கும் தொடர்ந்தது. 2024ல முன்ன கிடைச்ச அதே ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு கிடைக்கல. 12 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க பிஜேபி, 42 மக்களவை தொகுதிகள்ல.
ஆனா அதுக்கப்புறம் 2024 தேர்தல் முடிந்தவுடன் ஏற்பட்ட சூழ்நிலை மாற்றம், குறிப்பாக பங்களாதேஷில் நடந்த விஷயங்கள், ஆட்சி மாற்றம் நடந்த விஷயங்கள், அதற்கப்புறம் பெங்கால்ல இருக்கிற மக்களுக்கும் ஓரளவுக்கு இதே மாதிரி சூழ்நிலை மேற்கு வங்கத்திலும் உருவானால் என்ன ஆகும், இந்தியால உருவானா என்ன ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஒப்பிட்டு பார்க்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்தாங்க. ஏன்னா மேற்கு வங்கத்துல புரட்சிங்கிற பேர்ல எந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியை அவங்க மாத்தினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இது அதுக்கப்புறம் குறிப்பாக இந்துக்கள் மீது ஏற்பட்ட தாக்குதல் அங்க. சோ இதெல்லாம் பார்க்கிற போது மேற்கு வங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கரப்ஷன், அட்ராசிட்டிஸ், இப்ப இருக்கிற ரூரல் பெங்கால்ல நடக்கக்கூடிய விவசாயங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய அதிருப்தி அலையாக உருவாகி இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது போன எலெக்ஷன்ல 2021 என்னோட சில நண்பர்கள் மூலமாக நான் பெங்கால் பீப்புள்கிட்ட நான் பேசுற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு ஆனா கோபம் இல்ல, அதனால இந்த தடவை அவங்கதான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது போன முறை 2021. இந்த முறை என்ன பார்க்கிறோம்னா ஒரு அதிருப்தியோடு இல்லாமல் ஒரு கோபமும் இருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற அந்த மக்களுக்கு ஒரு வேட்கையும் இருக்கிறது. அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அது மக்கள் கையில மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கையிலயும் இருக்கு. எஸ்ஐஆருங்கிறது மட்டும் அல்லாமல் அங்க இருக்கிற நிர்வாகத்தை எப்படி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல எடுத்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்கு. ஏன்னா அங்க மேற்கு வங்கத்துல ஓட்டிங்கே ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு நடுவுல தான் மக்கள் ஓட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஓட்டர் பேரையே அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணுவாங்க, எதிர்கட்சியார ஆளா இருந்தாங்கன்னா. அதாவது முன்ன வெஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்டா இருந்தாங்கன்னா அப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆளுங்களுடைய பேரே லிஸ்ட்ல இருக்காது. இப்ப திரிணாமுல் இருக்காங்க, இப்ப எதிர்கட்சியில இருக்கிற லெப்டிஸ்டோ காங்கிரஸோ பிஜேபியோ அவங்களுக்கு அதையும் தாண்டி அவங்க ஓட்டு போட வந்தாங்கன்னா தெருமுனையிலேயே அவங்களுடைய ஆட்கள் நிறுத்திடுவாங்க. அதையும் தாண்டி பூத் வரைக்கும் போனாங்கன்னா நாட்டு வெடிகுண்டுகள் மூலமாக அவங்கள கூட்டங்களை சிதறடிச்சு அந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவையும் தாண்டி போய் மக்கள் ஓட்டு போகணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல தான் மக்கள் இந்த தடவை ஓட்டு போட போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா போன முறை போல இல்லாமல், அதாவது போன முறை பிஜேபி 100க்கு கீழே சுருங்கிட்டாங்க. இந்த தடவை அப்படி இருக்க போறது கிடையாது. கிட்டத்தட்ட 120 சீட்டுக்கு மேல பிஜேபி வாங்க போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அது மெஜாரிட்டி வரைக்கும் எடுத்துட்டு போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்ட் அகற்றப்படுவதற்குண்டான ஒரு சில சமிக்கைகளை நான் பார்க்கிறேன். அது பாக்கி பேர் வெளிப்படையா சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றது எதுக்காகனா அங்க அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை பார்க்கிற போது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகம்னு சொல்றதை விட வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அது கொஞ்சம் காஷியஸா சொல்றேன். ஏன்னா 2021 தேர்தலையும் நம்ம கணக்குல வச்சு பாக்குற போது பட் பிஜேபி எல்லாரும் 100 சீட்டோட நின்றுவாங்க, 50 சீட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. 100க்கு மேற்பட்ட இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தற்சமயம் ஒரு கருத்து கணிப்பு வந்துருக்குன்னா அதுல தமிழகத்துல வெற்றி பெறுவாங்க, கேரளால நீங்க சொல்ற மாதிரியே ஒரு நல்ல டீசென்டான நம்பர் கிடைக்கும். பட் வெஸ்ட் பெங்காலத்துல மீண்டும் மம்தா ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கேன். இல்ல, மம்தா பானர்ஜி ஆட்சி வரும்னு தான் சில கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. பட் அந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ மேற்கு வங்கம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு பெரிய ஸ்வீப் கொடுக்கிற மாநிலம். தமிழ்நாடு போல ஒரு கட்சிக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். ஒரே சைடா கொடுப்பாங்க. அதாவது ஒரு 170, 180, 200 அந்த மாதிரி ஒரு சீட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த கருத்து கணிப்புல கூட அவங்க 150, 160 அந்த மாதிரிதான் கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு 110, 120 அப்படிதான் கொடுக்குறாங்க. சோ இந்த அளவுக்கு நெருக்கமாக வர அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த சைலண்ட் வேவை அந்த கருத்து கணிப்புகள் உணர மறுக்கிறார்களோ அல்லது அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஃபீல் ஆகலையோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா நம்பர்ஸ் இஸ் ஃபைன். அந்த நம்பர்ஸ் ஒரு டைரக்ஷனை காட்டுது. அதாவது போன முறை ஒரு 100 சீட்டு கூட வராம 80 சீட்டுக்குள்ளேயே சுருங்கிய பாஜக 120க்கு மேல நம்பரை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற போது திசை எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பாக்குறது. அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்போது ஒரு தேர்தல் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதோ அதை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய
ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் பாஜகவுக்கு வரும். எப்பெல்லாம் வந்து ஒரு டைட் எலெக்ஷனை வந்து பாஜக ரொம்ப ஈஸியா கடந்துருவாங்க. ரொம்ப லாங் எலெக்ஷனை தான் அவங்களால முடியாதே தவிர டைட் எலெக்ஷனா இருந்ததுன்னா பண்ண முடியும். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹரியானா. 2024 வந்து ஹரியானா எலெக்ஷன் எவ்வளவு டைட்டா இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருமே அந்த எலெக்ஷனை கணிக்கவே இல்லை. திரும்ப பாஜக வரும்னு ஒருத்தர் கூட கணிக்கவே இல்லை. சத்தீஸ்கரை நினைச்சு பாருங்க. சத்தீஸ்கர்ல யாரும் பிஜேபி வருவாங்கன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் காங்கிரஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒடிஷாவை நினைச்சு பாருங்க. ஒடிஷால நவீன் பட்நாயக் அளவுக்கு சிறந்த ஆளுமையே கிடையாது. பாஜகல யாருமே கிடையாது. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பிஜேடி அரசாங்கமே அகற்றப்படுகிறது. அதுல இருந்த 2 தொகுதிகள்ல நவீன் பட்நாயக் போட்டி போட்டு அதுல 1 தோத்து போறாரு. முதலமைச்சரா இருந்த நவீன் பட்நாயக். டெல்லி எலெக்ஷனும் அந்த மாதிரிதான் ஆச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அகற்ற முடியும்னு யாருமே நினைக்கல. சோ அந்த ஆட்சி அகற்றப்பட்டது. சோ இதெல்லாம் பாக்குற போது பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் இது சாத்தியம் அல்லாமல் இல்லை. நிச்சயம் சாத்தியப்படும். அதற்கு சில நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கணும். ஏன்னா 2021 பிஜேபி ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொந்த கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால அவங்களால அந்த போட்டியே போட முடியல. எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருப்பாரு. அவர் பாஜக தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பலவிதமான குடைச்சலை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு பிஜேபியில வந்து பிஜேபி துண்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன்ல பிஜேபி கேண்டிடேட்டா நின்னா அவருக்காக யார் ஓட்டு கேட்க போவோம்? இல்ல மக்கள் அவங்களுக்கு எப்படிதான் நம்பிக்கையை வச்சு ஓட்டு போடுவாங்க? சோ இந்த பிரச்சனை ரொம்ப இருந்தது 2021 தேர்தல்ல. முக்கிய சில தலைவர்களை தவிர பாக்கி எல்லாருமே வெளி கட்சியில இருந்து நிறைய பேர் இறக்குமதி பண்ணாங்க. இந்த முறை அந்த தப்ப பண்ணவே இல்லை பாஜக. நேத்திக்கு 144 தொகுதிகளுடைய பட்டியல் வெளியாயிருக்கிறது. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் 3/4 பேர் ரிட்டைன் ஆயிருக்காங்க. இதை தவிர கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் இந்த எல்லாரும் இந்த 2021 யாரெல்லாம் இந்த வன்முறையை ஃபேஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அத்தனை பேர்ல அதுல முக்கியப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. தூத் மண்டல் அப்படிங்கிறவருக்கு, இது போன்ற பல பேர் அந்த அந்த கட்சியிலேயே உழைச்சி ரொம்ப வருஷம் இருந்தவங்க. 93ல இருந்து கட்சியில வந்து தொடர்புல இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. சோ அப்படிப்பட்டவங்க பழைய மக்களுக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன். சோ அதனால நான் இந்த முறை நான் பாக்குறது என்னன்னா, the competition will be very tough அப்படின்னு நான் பாக்குறேன். இங்க தமிழகம்னா இங்க களம் எப்படி இருக்கு? ஏன்னா இங்க மீடியா நரேட்டிவ் வேற மாதிரி இருக்கு. ஆனா ரியாலிட்டி இப்ப கொஞ்ச நாளா இந்த ஒரு வாரமா பார்த்துருவோம். சட்ட ஒழுங்குனால வந்து ஆளுகிற அரசுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா ஆயிருக்கு. சோ இங்க களம் தமிழகத்துல எப்படி இருக்கு? இல்ல மேற்கு வங்கம் மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு வித்தியாசம் இருக்கு. மேற்கு வங்கத்துல நிறைய மக்கள் வந்து ஒரு ஆட்சியை மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த மாத்தினதுக்கு அப்புறம் அது வரவே வராது. காங்கிரஸ் மாத்தினாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே இல்லை. கம்யூனிஸ்ட மாத்தினாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் வரவே இல்லை. இப்ப திரிணாமுல் இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அகற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. இன்கும்பன் கவர்மெண்ட்டை நீக்கணும் அப்படிங்கிறது தான் அதிருப்தியா இருந்ததுன்னா மக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ரூலிங்ல டிஎம்கே இருக்காங்க. 2021 தன்னுடைய சொந்த பலம் அப்படிங்கிறத தாண்டி டிஎம்கே வந்ததுக்கு முக்கிய காரணங்கள் 2. ஒன்று கூட்டணி பலம், இன்னொன்று மீடியாவால ஏற்பட்டக்கூடிய அந்த பிம்ப அரசியல். இது 2 தவிர வேற எந்த காரணத்தினாலையும் டிஎம்கே வரல 2021 பொறுத்த வரைக்கும். மக்கள் என்ன நினைச்சாங்க, சரி ஸ்டாலின் வந்து ஒரு மேயரா இருந்திருக்கிறாரு, அவர் தலைமையில ஆட்சி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. திரு கருணாநிதியோட ஆட்சியை தான் அவங்க பார்த்திருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி புதுமையா இருக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஆட்சி ஒரு ஏமாற்ற மிகுந்த ஆட்சியாகவே இருந்திருக்கிறது. என்ன ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்பவே மோசமாயிருக்கு. அது வந்து சொல்லக்கூடிய அளவில் இல்லாம பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்தது. அன்னைக்கு வந்து ஒரு லாக்அப் டெத்துக்கு வந்து குதிச்ச மீடியாக்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு காரணம். லா அண்ட் ஆர்டர் இஸ் a வெரி பிக் ப்ராப்ளம். 2வது அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரெஸ். அதாவது கிராமங்கள்ல விவசாயிகளுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு பாராமுகமாகவே இருக்கிறது. அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில கவர்மெண்ட் இல்லை. அது ஒரு காரணம். 3வது ஒரு பெரிய திட்டங்களே கிடையாது.
இவங்க போய் ரகுராமராஜன் கமிட்டி போட்டேன், அரவிந்த் சுப்பிரமணியம் இது போன்ற பல பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்த கமிட்டியில இருக்காங்கன்னு சொன்னாங்க. எத்தனை முறை அந்த கமிட்டி மக்கள் எத்தனை முறை அந்த கமிட்டி கூடிச்சு, அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, அந்த எந்த அட்வைஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதனால என்ன பலன் வந்ததுங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கமிட்டி போட்ட ஞாபகம். இன்னைக்கு அதை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. அதாவது ஒரு விளம்பரம் மட்டும் ரொம்ப பெருசா பண்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள சப்ஸ்டன்ஸே இல்லாம இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மது பழக்கம், போதை பழக்கம் ரொம்ப மலிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் ஒருத்தர் மது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கிற போதெல்லாம் ஊருக்கு வெளியில கடைகள் இருக்கும். போய் குடிச்சிட்டு ஊருக்குள்ள வருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பரவலா போச்சு. ஸ்கூல்கள் பக்கத்துல, அஹ், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து போச்சு. அடல்ட்ஸ் தாண்டி சில்ட்ரன் வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அந்த குடிப்பழக்கம் இறங்கிடுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய டீஜெனரேஷன், ஒரு கலாச்சார சீர்கேடை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இது போன்ற சில பிரச்சனைகள். அதை தவிர பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு ஒரு பெரிய இது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. புதிய என்ன மாதிரி வந்து தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன, என்ன மாதிரி வந்து முதலீடுகள் வரப்பட்டன, அதற்குண்டான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு இயற்கை பேரிடர் வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த கவர்மெண்ட் இல்ல. நம்ம நினைச்சு பார்த்திருப்போம், ஒரு புயல் வருது, ஒரு வெள்ள அது வருதுன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா அவங்களை திட்டுறாங்க சோசியல் மீடியால அந்த கட்சிக்காரங்களை தவிர, அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்குள்ளார தண்ணி போயிருந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்கறது, அந்த வெள்ளத்தை நிறுத்த முடியலனாலும் மக்களை பாதுகாப்பா எப்படி கொண்டு போறது, அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கைட்லைன்ஸ் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் பத்தி. ஏன்னா புயல்களை சமாளிக்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பகுதி. அதுல ஒரு பெரிய டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். சோ அது நம்ம முன்னாடியே பல தடவை அதை பார்த்திருக்கோம். கரப்ஷன் ரொம்ப, கரப்ஷன்ல பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்ணவங்க அவங்கள வந்து ஊக்குவிக்கிற விதமாக இருக்கட்டும். சோ இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் இட் வாஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் ஒன். தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்க கடைபிடிக்கிறது. அது இன்னொரு காரணம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்தோட ஒரு கொள்கை ரீதியான மோதல் போக்கு அப்படிங்கிறது வேற, திட்ட ரீதியான மோதல் போக்கு என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு வரக்கூடிய திட்டங்களை கேட்டு பெற்று, இப்ப கேரளால பாருங்க, பிஜேபி கவர்மெண்ட் அங்க இருக்கிறதே கிடையாது, பிஜேபிங்கிறவங்க வரதே கிடையாது அங்க. பட் எப்படியும் அங்க பாத்தீங்கன்னா யூடிஎஃப் பீப்புளும் எல்டிஎஃப் பீப்புளும் ஒன்னா சேர்ந்து சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை போய் பார்த்து, அங்க இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்டா இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும், அங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட இருந்து திட்டங்களை கேட்டு பெற்று இங்க இனாகிரேட் பண்ணுவாங்க கேரளால. அது போன்ற போக்கு தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. எப்ப பார்த்தாலும் மோதல் போக்கை கொண்டு கடைபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வர வேண்டிய திட்டங்கள் தாமதப்படுகிறது. சோ இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இப்ப போன தடவை 2021க்கும் 26க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, 21ல டிஎம்கேக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஹெல்ப் பண்ணுச்சு, அதிமுகக்கு எதிரான ஆன்டி இன்கும்பன்சி ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த தடவை டிஎம்கேக்கு அது எதிராக இருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கூட்டணி. கூட்டணி போன தடவை கொஞ்சம் இணக்கமாக இருந்தது, இந்த தடவை அந்த அளவு இணக்கமாக இருக்குமான்னு தெரியாது. காங்கிரஸோட இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து முடிஞ்சு இருக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளுடைய தொகுதி பங்கீடு, அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கும்னு தெரியல. சோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொன்னு மீடியா. இந்த பிம்ப அரசியல் மூலமாக இப்ப இந்த ஒருவேளை திமுக அரசாங்கம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவே ஆனால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்க போது வேற யாரும் கிடையாது, மீடியா தான். மீடியா கரெக்டா தன்னுடைய வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சரி, அரசாங்கத்துக்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து எடுத்து சொல்லப்படுது, மீடியா மூலமா வெளியில தெரியுது, அரசாங்கம் எப்படியாவது நடவடிக்கை எடுப்பாங்க, சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. பட் கூடுமான வரைக்கும் திமுகவுக்கு பிடித்தமான வகையிலேயே மீடியா நடந்து கொண்டிருக்கிறது. சோ இது வந்து மக்களை வந்து இன்னும் அதிருப்தி அடைய செஞ்சிருக்கும். சோ மக்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா ஓட்டு மட்டும்தான். சோ அது மூலமாக ஒருவேளை திமுக அரசாங்கம் அகற்றப்பட்டால் அதற்கு முக்கிய காரணமா இருக்க போது திமுக கிடையாது, மீடியா தான். நான் அதை அப்படிதான் பாக்குறேன்.